பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அடுத்தது அரசியல் தான். இல்ல ஆக்சுவலி இப்போ 2026 எலெக்ஷன்ல நான் போடி தொகுதியில நிக்கிறேன். உங்களை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு பொறாம இருக்கு கலை சீரியஸா. ஒரு சின்ன வயசுலயே நிறைய பேருக்கா உங்களுக்கா 90s கிட்ஸ்க்கு 90s கிட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து சாபம் தான் விடுறாங்க. இப்போ உங்க லுக் இதெல்லாம் மாத்திருக்கும் போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே, பியர்ட் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லா பாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை கேட்டேன், மந்திரம் இருக்கு, மந்திரத்துல வந்து முடி வளர்க்கலாம், மாங்காவை வர வைக்கலாம், தங்கத்தை வர வைக்கலாம், என்னென்னமோ சொன்னீங்க, தாமிரபரணி தண்ணியை வர வைக்கலாம்லாம் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அது மந்திரம் எல்லாம் இப்போ பொய்யா போச்சா? காலையில கூட ஒருத்தன் வாட்ஸ்அப்ல கேட்டிருக்கான்னா ஹேர் ப்ராப்ளம் எனக்கு அந்த மந்திரத்தை அனுப்பி இருடே எனக்கே அதான் பிரச்சனைங்களா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அகோரி அப்படின்றது வெறுமனே அந்த அட்டையர் மட்டும் கிடையாது. அதுல இருந்து நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுறோம், நம்ம லுக்க மாத்திக்கிறோம் அப்படின்றனாலேயே அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்றது கரெக்டா? இல்ல அதான் இப்ப நான் இவ்வளவு தூரம் நான் இதுல இருந்து வெளியே வந்துமேவும் இப்பயுமே என்னோட பேர் அகோரி கலையரசன் தான் வெளியே சொல்றேன். அகோரி கலையரசனை இனி மக்கள் எப்படி கூப்பிடும்? நாட்டுப்புற கலைஞர் தான். இல்ல நீங்க எடுக்கிற இந்த முடிவு ஸ்டேபிளா இருக்குமா இல்ல அதுவும் மாறும் தெரியாது. இதுதான் நான் ஆக போறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஏஐல ஏதாவது ரெடி பண்ணி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. மைக்கேல் ஜாக்சன் பேசிக்காவே எனக்கு கமெண்ட்ஸ் வரும், கலை வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே இருக்காரு. அப்ப மைக்கேல் ஜாக்சன் லுக்ல நாட்டுப்புற கலைஞரோட ஸ்டெப் போட போறீங்க? ஆமா, கெட்டப் வந்து மைக்கேல் ஜாக்சன் கெட்டப். ஸ்கின் எல்லாம் வந்து கொரியன் மெத்தட்ல. ஸ்கின் கொரியன், கெட்டப் மைக்கேல் ஜாக்சன். ஸ்கின் வந்து கொரியன்ல யார் உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி, அகோரி சக்தி, இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா இருக்கு. கலைனால எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான். தமிழ்நாட்டில் கலைத்துறைனா கலையரசன் அப்படிங்கிறது தெரியாத இது கிடையாது. ஆனால் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு ஃபெசிலிட்டியோ எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கவே இல்லை. இப்படி பார்த்தா இந்த வருஷம் நான் 10 விபூஷன் வாங்கியிருக்கோம் ஜனாதிபதி விருது. ஆனால் வேற ஒரு கலைஞருக்கு தான் கொடுத்தாங்க. தேவையில்லாம நான் அகோரி ஆயிட்டேன், அதனால நான் இதெல்லாம் இழந்துட்டேன்னா இதெல்லாம் இழந்துட்டேன். முதல்ல மிகப்பெரிய ஒருத்தனா ஃபேமிலி, ரெண்டாவது நேமு, சும்மாவே என்னை யாருமே தப்பாக பேசக்கூடாதுன்னு அவ்வளோ கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி நிறைய விஷயத்த இழந்துட்டேன், எல்லாத்தையுமே இழந்துட்டேன். என்னைக்கு அது வருத்தப்பட்டு அழுதுண்டா? எங்க டெய்லியும் தாங்க அழுதுட்டேன். பட் நீங்க 2 பேரும் ஃபைனலா ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பீங்க இல்லையா? நம்ம இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பேசிக்கலாம், இல்ல வேண்டாம் இதோட வைண்ட் அப் பண்ணலாம், அந்த மாதிரி என்ன முடிவுகள் 2 பேரும் சேர்ந்து? 2 பேருமே இந்த மாதிரி முடிவு. ஆனா காதல் எப்ப காதல் தான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட கலை இருக்காரு, அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை பேசுறதா இருக்கும். பேசுவோம். கலை வணக்கம். வணக்கம் சொல்லும் போது இவ்வளவு சிரிப்பா? ஆமா, அப்புறம் உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களை நாட்டுப்புற கலைஞனா பார்த்தாச்சு, ஒரு அகோரியா பார்த்தாச்சு, ஈவன் பார்ட் டைம் அகோரி. இப்போ வந்து ஒரு மாடர்ன் ட்ரெண்ட்ல இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது கண்ணு முன்னாடி. என்னன்னா சூ மந்திர காளி அப்படியெல்லாம் சொல்லி என்னையெல்லாம் மிரட்டி உருட்டி என்னாச்சு இப்ப அப்படியே ஒரு வேற லுக்ல இருக்கீங்களே, என்ன காரணம்? அதுதான் ரீசன். இதுதான், அதாவது மக்கள் வந்து பேனிக் ஆகுறாங்களே, ரொம்ப பயப்படுறாங்க நம்மளை பார்த்தா. ஏதாவது சூனியம் பண்ணிடுவாரு, அசியம் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுல இருந்து வெளியே வரணும். எதுக்காக அந்த அளவுக்கு மக்களை நம்ம யோசிக்க வைக்கணும்? எல்லாரையும் பயப்படுத்திருக்கீங்க. பயமுடுத்தி நாள் குறிச்சிருக்கேன் உனக்கு, பயமுடுத்தி இப்ப இறந்துருவேன் அப்படின்னு இருக்கேன். ரெண்டாவது இதுல டிராவல் பண்ணா லைஃப் ரன் பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ அதனால அது இப்ப ஒன்றும் நமக்கு அவசரம் கிடையாது. ஒரு 35 அந்த ரேஞ்சில் அதுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது இப்போ எல்லாருக்குமே அதுதானே, நல்ல டேலண்டான பையன், நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஏன் இதில் போனா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மன வருத்தமே கூட. ஸோ அதனால ஓகே, அது எப்போ வருதோ அதுக்கான ஒரு ஏஜ் வரும்போது அதில் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னோடதுமே வந்து. மற்றபடி நார்மலாக ஆன்மீகத்தில் எப்பயும் போல் பயணிக்கிறது, அது பயணிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்த அகோரி அப்படிங்கிற தோற்றம் கிடையாது. இல்ல, ஏன் அந்த அவதாரம் எடுக்க வேண்டிய நெசசிட்டி என்ன? சொன்ன மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞரா ஒரு எல்லாருக்குமே பயங்கர டிப்ரெஷன், நிறைய இதை மென்டலி அஃபெக்ட் ஆயிருந்தேன் நான் நிறைய. அதனால அகோரியா மாறிட்டேன். இல்ல அந்த ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது, அதுவும் சிவனை தேடி போகும்போது ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் தேடி காசி போனது. ஆனா இதை இவங்க இப்படி போர்ட்ரேட் பண்ணி இது இவ்வளவு மாதிரி இதாகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்னுடைய மன வருத்தம் என்ன அப்படின்னா, நம்ம அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த நாட்டுப்புற கலைஞர், கலைத்துறையில தமிழ்நாட்டில் கலைத்துறைனா கலையரசன் அப்படிங்கிறது தெரியாத இது கிடையாது. ஆனா அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு ஃபெசிலிட்டியோ எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கவே இல்லை. அதுலேயுமே அவமானங்கள் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்ம கலைத்துறையில் இருக்கும் பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆடும் பொழுது ஸ்ட்ரகிள்ஸு,
அங்கே இருக்க பீப்புள்ஸ் அந்த ஊர் திருவிழாவில் போய் ஆடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருந்திருக்கு தவிர இதுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. அப்படி பார்த்தா இந்த வருஷம் நான் பத்ம விபூஷன் வாங்கியிருக்கணும் ஜனாதிபதி விருது, ஆனால் வேற ஒரு கலைஞருக்கு தான் கொடுத்தாங்க. அகோரியா போகாம இருந்தா கண்டிப்பா நான் வாங்கி. இல்ல அது வருத்தம் இருக்கா? அது புரியுதா உங்களுக்கு? அடடா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஆமா தேசிய விருது வாங்குறது சும்மா சாதாரண விஷயம் இல்லையா? பட் அதுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு. ஏன்னா நான் பண்ணாத டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் பண்ணாத நிகழ்ச்சியே கிடையாது. எல்லா சிபிஐல இருந்து A to Z எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பண்ணி அப்ரிசியேஷன் லெட்டர் வாங்கி வச்சிருக்கேன். நான் இவ்வளவு அவார்டு வாங்கணும், இவ்வளவு டாக்டர் பட்டம் வாங்கணும், இவ்வளவு கின்னஸ் பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை அவங்களுக்கு. இந்த அப்ரிசியேஷன் லெட்டர் இருந்தாலே, ஒரு டிஐஜி லெட்டர், ஒரு சிபிஐ லெட்டர், இந்த லெட்டர் இருந்தாலே 8 லெட்டர் இருந்தாலே போதும் தேசிய விருது வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். நான் அப்போ இது நான் என்னுடைய நேமை நெகட்டிவாக இங்கே போர்ட்ரைட் ஆகிட்டனால ஸோ அது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒருத்தன். காரணம் என்னன்னா, அந்த கலைத்துறையில் ஒரு கலைஞராக ஒரு கலையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ நம்ம அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதோட அந்த போட்ட எஃபோர்ட்கான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கணும். அது கிடைக்கல அப்படிங்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். இது நீங்க அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் இல்லையா? நான் ஆக்சுவலா இதை பத்தி நம்ம பேசலாம், ஒரு ரீவைண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் பேசும்போது இப்போ உங்களுக்கு இதெல்லாம் மாத்திருக்கும் போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஆமா, பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே, பியர்ட் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லா பாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை கேட்டேன், மந்திரம் இருக்கு, மந்திரத்துல வந்து முடி வளர்க்கலாம், மாங்காவை வர வைக்கலாம், தங்கத்தை வர வைக்கலாம், என்னென்னமோ சொன்னீங்க, தாமிரபரணி தண்ணியை வர வைக்கலாம்லாம் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அது மந்திரம்லாம் இப்போ பொய்யா போச்சு? இல்ல அப்படி இல்ல பிரதர், அதான் சொல்றேன். நான் அந்த ஃபீல்டுக்குள்ள போகும்பொழுது மக்களுடைய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கிறனால நான் அதுல இருந்து ஒதுங்கணும். அது ஒரு ஃபீல்டு, ஒரு டிபார்ட்மெண்ட் அது. ஓகே, இல்ல இல்ல அந்த மந்திரம் எல்லாம் உண்மையா இல்லையா நான் கேக்குறேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மாந்திரியம் தாந்திரிகம்ங்கிறது உண்மைதான். நான் அதை என்னைக்குமே நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்க, எனக்கு மூத்தவங்க எல்லாருமே இதைத்தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அப்ப நீங்க அந்த மந்திரத்தை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி முடி வளர்த்த முடியல? இல்ல அப்படி இல்ல, ஆனா அதுக்காக ஏன் நான் போய் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோட தாட். எனக்கு தேவையானது என்னமோ அதுக்கான மந்திரங்களை மட்டும் தான். இப்பயுமே இன்ஸ்டால எல்லாம் கமெண்ட் வரும். இந்த இன்னைக்கு காலையில கூட ஒருத்தன் வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்கன்னா, ஹேர் ப்ராப்ளம் எனக்கு அந்த மந்திரத்தை அனுப்புங்க. எனக்கே அதான் பிரச்சனைங்களா? இருங்கா அப்படின்ட்டு போறேன். என்னோட பிரச்சனையை முடிச்சுக்கிறேன், அப்புறம் வர்றேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்ப நீங்க மந்திரத்தை சொல்லி போறீங்களா இல்ல இந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் சொல்ல போறீங்களா? உனக்கு இது வேணா அதை வாங்கிக்கோ, அது வேணா இது வேணா இதை வாங்கிக்கோ. ஓகே, ரெண்டு ஆப்ஷன். ஆனா ஒரு கேள்வி வந்துடல, இப்போ கலை அதெல்லாம் சொன்னாரு, அதை பண்ணிடுவேன் எல்லாமே சொன்னாரு, எல்லாமே உண்மைன்னு இப்போ உண்மையா இல்லையா? ஆமா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னை அதுலயே பயணிக்க விட்டுருந்தா அதற்கான ஆதாரங்களை நம்ம அடுத்தடுத்து, ஏன்னா பீரியட் லாங் பீரியட் கிடைக்க இது வந்து growth தான் ஆகும். மந்திர சக்திங்கிறது growth ஆகும். பட் நான் இப்போ அதை அப்படியே ஃபுல்லா நான் ஸ்டாப் பண்ணி வெளியே வந்துட்டேன். இல்ல ஏன், என்ன ஒரு தேவை இருந்தது, என்ன பிரச்சனை அதுல? எதுல? இப்போ நீங்க நிறைய வெளிய இருந்து பிரச்சனை, அழுத்தம், இப்போ அகோரியா இருந்ததுல இருந்து இப்போ நான் மாத்திக்கிறேன் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரீங்க. ஒரு கட்டம் முடிவு எடுக்க வேண்டியது ஒரு முடிவா இருந்திருக்கும். என்ன முடிவு அது? அதுதான் ப்ரோ, ஸ்ட்ரகிள்ஸ்னா இப்போ பீப்புளோடைய பார்வை நம்மளை வந்து அதே கண்ணோட்டத்தில் கலை வந்து இப்பயுமே எனக்கு சென்னைக்குள்ளதான் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் சென்னையில் என்னால் எத்தனை வீடு நானும் எடுத்து பதில் என்னை காலி பண்ண வச்சிடறாங்க. ஸோ அப்போது என்னன்னா, ஏன் காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, கலைன்னா பயம். அவர் வந்து வீட்டு ஓனரை எப்படியாவது வசியம் பண்ணி பத்திரத்தில் வீடை எழுதி வாங்கிடுவாரு, சொத்தை எழுதி வாங்கிடுவாருன்னு வீடு தர மாட்டாங்க. அப்படி வாங்கியிருக்கீங்களா? ஏங்க இல்ல வேலை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒரு 4-5 வீடு ரெடியாக இருந்திருக்கும் இல்லையா? அதனால வந்து சரி ஓகே, ரெண்டாவது இன்னுமே ஏஜ் எல்லாம் இருக்கு, இந்த ஒரு விஷயத்தினால என்னோட நேம் நெகட்டிவ் ஆச்சு, ப்ளஸ் ஃபேமிலி இழந்துட்டேன், நிறைய விஷயத்தை இழந்துட்டேன், என்னையே நானே இழந்துட்டேன். அப்படிங்கும்போது அதை ஏன் நம்ம பண்ணணும்? இல்ல ஒரு ட்ரூ அகோரியா இருந்தா அதுலதான் ஸ்டிக் ஆன் ஆயிருப்பாங்க. அப்ப நீங்க போலி அகோரியா? இல்ல, அப்பா இறந்தப்ப கூட நான் கொல்லி வைக்க மாட்டேன்ட்டேன், மொட்டை போட மாட்டேன்ட்டேன், ஏன்னா அகோரினா பாசபந்தம் கிடையாதுன்னு அப்ப வரைக்கும் கூட எனக்கு அந்த மென்டாலிட்டியில தான். நீங்க அழுதிங்களே அங்க? அதுதான், அந்த அப்ப வரைக்கும் கூட அதே மென்டாலிட்டியில தான் இருந்தேன் நான், அகோரி அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்தேன் நான். ஏன்னா அதனாலதான் நான் அப்ப காஸ்டியூம் கூட நான் அந்த ரெட் கலர் தான் போட்டிருப்பேன் நான் அப்ப இருந்தப்பயுமே. அப்புறம் அதுல இருந்து எப்படியாவது இதுல இருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காசியில போயிட்டு முடி எடுத்துட்டு அதுல இருந்து வரும்பொழுது எனக்கு அப்படியே ஓகே, நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதன், அந்த முடிவு எடுத்தீங்க, அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஓகே அப்படின்ட்டு அப்புறம் இதுக்குள்ள வந்துட்டு இப்போ திருப்பி கலைத்துறையில எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எஜுகேஷன் போயிட்டு இருக்கு, படிப்பு பார்த்துட்டு இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இந்த பக்கம் நாட்டுப்புற கலையில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி. ஸோ இப்போ சேஞ்ச் ஓவர் அப்படிங்கும்போது
இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அகோரி அப்படின்றது வெறுமனே அந்த அட்டையர் மட்டும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜடாமுடி வச்சிருந்ததோ, கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டிருந்தது, பாசியெல்லாம் அது வேற, அது தனிப்பட்ட காண்ட் எனக்கு. ஓகே, அந்த பாசியெல்லாம் நிறைய போட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அதுல இருந்து நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுறோம், நம்ம லுக்கை மாத்திக்கிறோம் அப்படின்றனாலயே அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்றது கரெக்டா? இல்ல அதான் இப்ப நான் இவ்வளவு தூரம் நான் இதுல இருந்து வெளியே வந்துமேவும் இப்பயுமே என்னோட பேர் அகோரி கலையரசன் தான் வெளியே சொல்றாங்க. வெளியே போகும்போது அது மாத்த முடியாது இல்லையா? மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல என்னால மாத்த முடியும். எப்படி நீங்க வந்து பியர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து அப்படி இல்ல ஒரு மாடர்ன் லுக்ல வந்து அடுத்து பீப்புள் வந்து என்ன கூப்பிடணுங்கிறத நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பீப்புளை ஃபிக்ஸ் பண்ண விட மாட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, அதுவும் நீங்க தான் பார்த்த வேலை. அதுதான் அத பண்ண தெரிஞ்ச எனக்கு இதையும் மாத்தி பண்ண தெரியும். என்னவா மாத்தணும்? சாரி, எனக்கும் பாருங்க அப்படிதான் அகோரி கலையரசனே. அதுல சரி, ஓகே, அகோரி கலையரசனே இனி மக்கள் எப்படி கூப்பிடும்? நாட்டுப்புற கலைஞர் தான். நாட்டுப்புற கலைஞர். நாட்டுப்புற கலைஞர்னா ஒரு நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்ப கிராமத்துல ஒரு நாட்டுப்புற கலைஞருக்கான அட்டை இருந்தது வேற, அவங்களுடைய அந்த அவங்க எப்படி இருக்காங்கன்னு. ஆனா நீங்க ஃபுல்லா மாடர்ன் லுக்ல மாறி. இல்ல அதான் நான் சினி ஃபீல்டு, இப்போ எனக்கு மூவிஸ் நிறைய புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த கெட்டப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு என்னோட ஃபீல்டுக்கு, நாட்டுப்புற கலை ஃபீல்டுக்கு எனக்கு பியர்டு தேவைப்படாது. காரணம் நம்ம காளி அம்மன் அந்த ஃபவுண்டேஷன்லாம் மேக்கப் நம்ம அந்த அளவுக்கு போடுறதுனால நம்ம எடுத்து தான் ஆகணும். பட் எனக்கு இந்த சைடில் சினி ஃபீல்டில் இந்த மாதிரி சான்சஸும் வரனால ஓகே இப்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று எனக்கு பியர்டுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு, எப்படியாவது பியர்டு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ போய் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு சீசன். இப்போ என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இது முதல் படி தான். இன்னும் ஒன்றா சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னும் டீத்துலேருந்து A to Z ஃபுல்லாகவே மாற்றிடுவேன். ஜனவரிக்குள்ளே இந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு ட்ரீட்மெண்ட் தான். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான். அந்த மாடல் லுக் அப்படின்றது இதுதான் நான் ஆக போறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஏஐல ஏதாவது ரெடி பண்ணி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆயிரும். மைக்கேல் ஜாக்சன். ஓகே, பேசிக்காவே எனக்கு கமெண்ட்ஸ் வரும், கலை வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே இருக்காரு. அப்போ மைக்கேல் ஜாக்சன் லுக்ல நாட்டுப்புற கலைஞருடைய ஸ்டெப் போட போறீங்க? ஆமா ஆமா. நிஜமா? ஆமா. விளையாட்டு கேட்கலாம், சீரியஸா நானும் சொல்றேன். ஓகே, அப்போ இப்போ சினிமாவும் நீங்க ஒரு கெட்டப் வந்து மைக்கேல் ஜாக்சன் கெட்டப். ஸ்கின் எல்லாம் வந்து கொரியன் மெத்தட்ல. ஸ்கின் கொரியன், கெட்டப் மைக்கேல் ஜாக்சன். ஸ்கின் வந்து கொரியன்ல யார் உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி, அகோரி சக்தி, இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா இருக்கு. கலைனால எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான். ஓகே, பல்துறை வித்தகர் தான் எல்லாத்தையுமே இது போறோம். சோ லுக்ல வந்து மைக்கேல் ஜாக்சன், அந்த ஃபேஸ் கலர் பிடிஎஸ் கொரியன் பிடிஎஸ் அவரோடது. ஆமா. ஓகே, சோ அப்ப சினிமாக்காக ஒரு முன்னெடுப்பு இதெல்லாம் இல்ல ஆக்சுவலி நான் எனக்கு சினி ஃபீல்ட்ல போய் நடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ நீங்க தான் சொன்னீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருது. வரத ஏன் நம்ம எந்த வாய்ப்பையுமே நம்ம விடக்கூடாது, ஏன்னா அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதனால சரி ஓகே பண்ணலாம். அப்ப நாட்டுப்புற கலைஞன் அகோரி இப்போ வந்து கோலிவுட்ல ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. அப்படிதானே? வந்துட்டு சந்தோஷம். ஹீரோவா சூப்பர் ஹீரோவா? ரொம்ப அல்டிமேட் ஹீரோ ஆயிரும். சரி, ஹீரோவோட நிப்பீங்களா? அதுக்கு அடுத்த கட்டம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அடுத்தது அரசியல் தான். இல்ல ஆக்சுவலி இப்போ 2026 எலெக்ஷன்ல நான் போடி தொகுதியில நிக்கிறேன். நான் அப்படியா? இந்து மக்கள் கட்சி சார்பா எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நிக்கிறேன் நான். எலெக்ஷன் நாமினேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இல்ல வேற இதுல நான் இண்டிவிஜுவலாவே நிக்கலாம் அப்படின்ற ஒரு தான். பட் ஃபினான்ஸ் அவங்க தானே போடணும். ஸோ அதனால அவங்களே தேர்ந்தெடுத்து கேட்டனால ஓகே போடி தொகுதியிலே நிக்கலாம் அப்படின்னு. போடி தொகுதி இல்ல பழனி ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல நிப்பேன் நான். நீங்க ஒரு கட்சியை டிபெண்ட் பண்ணி நிக்கிறீங்க. ஆமா, அந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது. அப்படி எடுத்து கன்ஃபார்மா அதுல நிப்பேனான்னு தெரியல. பட் அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலாவும் நிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்ன அப்படின்னா அதுலயும் ஒரு மாற்றத்தை நம்ம வந்து மாத்தி காட்டணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு தாட் இருந்துச்சு. நான் ஒரு பக்கம் கலெக்டர் ப்ரிப்பரேஷன் ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அரசியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு. எப்படி இத்தனையும் தாங்கிட்டு ஒரு மனுஷனால எப்படி நடமாட முடியுது? உயிரோட இருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப உண்மையாலுமே ஒரு சத்தியமா நடைப்பிணமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். அந்த எல்லாமே இல்ல, ஏன் நீங்க தான் இது இங்க பாருங்க கலை, இது வேற யாரையும் எல்லாம் நீங்க தப்பு சொல்லாது. நானே யாராவது வந்து உங்ககிட்ட இது பண்ணுங்க, அரசியல்ல நில்லுங்க, நீங்க அடுத்து சூப்பர் ஹீரோ ஆகுங்க, நீங்க அகோரி ஆகுங்க, நீங்க பிறந்த உடனே நாட்டுப்புற கலைஞர் ஆகுங்க, யாராவது உங்களை வந்து சொன்னாங்க? இல்ல, நீங்க தானே நீங்களே எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னா முடியல, சத்தியமா முடியல. அப்ப விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு எளிய வாழ்க்கை, ஒரு விவசாயியா, இப்ப என்ன கிராமத்தோரமா கோடி சொன்னா தெருக்கோடியில் நிக்கிறேன், எளிய வாழ்க்கைன்றீங்க. கோடியா சம்பாரிச்சேன்னு என்கிட்டயே சொல்லிடுறேன். அதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு எல்லாம் சொல்லி. நானே இப்ப இங்க பாருங்க பஸ்ல வந்துட்டு இதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு. என்னடா நானே யோசிப்பேன், அழகா அப்படியே கார்ல எவ்வளவு இங்க இருந்து இங்க போறது கூட கார்ல சூப்பரா போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு, பஸ்ல, ட்ரெயின்ல, ஃப்ளைட்ல கூட போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலி டோட்டலி டவுன். ஏன்னா இப்போ என்னோட படிப்பு செலவு பார்க்கறதே எனக்கு சிரமமா இருக்கு, என்னைய பார்க்கறதே சிரமமா இருக்கு. எங்க வீட்லயும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க.
அப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னடா இவ்வளோ நாள் இப்படி சம்பாரிச்சிட்டு இப்படி இருந்தால் இப்போ வந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு கூட சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு. வேறு எந்த என்னால் நான் ஒர்க்கு போக ரெடி. நான் பெரிய ஆள் அப்படின்னா எதுவுமே நான் திங்க் பண்ணல. நான் இப்போ போய் என்ன ஒரு பெட்ரோல் பங்க் நிப்பாட்டினாலும் நான் வேலை செய்ய ரெடி. ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலைக்கு கூப்பிட்டா கூட நான் போக ரெடி தான். பட் நான் அப்படியும் போய் பார்த்தேன் நான். பட் எல்லாம் வர்றவங்க ஃபுல்லாக இவரையும் இப்படி ஆயிட்டாரு, இவர் செல்ஃபி எடுக்கிறது இதுலேயே வந்து ஓனர் 2 நாள்லேயே துரத்தி விட்டுறியான். வேணாங்கல்ல நீ வேலைக்கு வர வேணாம் அப்படிங்கிறேன். அப்போ ப்ரைவசி டோட்டலாக ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ எப்படி நம்ம இன்கம் சோர்ஸ் நம்ம திருப்பி மேலே கொண்டு வரது அப்படிங்கிறதும் தெரியல. சரி ஒரு யூடியூப் ரன் பண்ணலாம் அப்படின்னா ஃபேம் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு யூடியூப் ரன் பண்ணி அதில் இன்கம் எடுக்கலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இங்கே அடிப்படையாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியது இருக்குது. இப்போ நான் திருப்பி கரகமே வாங்கினாலும் இன்னைக்கு கரகம் 5000 ரூபாய் போச்சு. இப்போ கரகம் எங்கள் வீட்டில் போய் கேட்டால் செருப்புலேயே அடிப்பானுங்க, ஓடுறா அப்படின்ட்டுருவானுங்க. ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பேமெண்ட் தேவைப்படுறதுனால அது அப்படியே ஸ்டார்ட்ல ஆகி நிற்குது. இப்போதான் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு பணம்லாம் கொடுக்குறாங்க. அது அவங்க அந்த சப்போர்ட் வேற, அது வேற தான் அவங்க பண்ணுவாங்க. கொடுத்துருக்காங்களா? இல்ல கொடுக்கலங்க. ஏங்க அடுத்து ரைடு விடுறது நாங்கெல்லாம் நிக்க கூடாதா? தாராளமா இல்லைங்க, தாராளமா. அதுக்காக சரி ஒரு விசாரணை தான். பாப்பா இப்போ லக் இருந்தா அரசியல் ஜாதகத்துல அரசியல்வாதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அது கிளியரா. ஆனா டிவிக்கே தான் பாவம் ஜெயிக்க முடியாதுன்றீங்க. இல்ல நான் அப்படி சொல்லலைங்க, எனக்கு தெரியாது. ரீவைண்ட் பண்ணி திரும்ப திரும்ப காட்டுவோம். சரி இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா கட் பண்ணி 50 தடவை காமிக்க சொல்லு. இல்ல சீட்டு ஓகே. அது வந்து உங்களுக்கு ஒரு ஹோப் இல்லையா? நான் பொதுவாவே கேட்கிறேன், ஒரு அரசியல் பார்வையிலே பேசுவோமே. தமிழ்நாட்டுல ஒரு புதிய கட்சி விஜய் அவர்களுடையது. அவங்க வந்து நான் வந்து ஒரு அதாவது அவங்க சீட்டு எடுப்பாங்க, எம்எல்ஏ சீட்டு எடுப்பாங்க, அதுல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா இன் ஃபியூச்சர்ல ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்ல அரசியல் என்ன 2 கருத்து சொல்றாங்க. ஒன்னா அவரு வந்து சஸ்டைன் பண்ணுவாரு, இல்லன்னா அவரு சினிமாக்கே திரும்ப போவாருன்னு பொது கருத்து. இதுல உங்களுடைய இல்ல நிச்சயமா அதெல்லாம் வருவார், ஒரு நாள் சிஎம்மா வருவார், அந்த கான்ஃபிடென்ட்லாம் இருக்கு. என்னன்னா எதுக்காக போறோம்னா எடுத்த உடனே மக்கள் வந்து டக்குன்னுலாம் எம்ஜிஆரா உடனெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். இல்ல இது வந்து நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருந்து பார்த்து சொல்றீங்களா இல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு? இல்ல என்னோட ப்ரெடிக்ஷன் நான் முன்னாடி இருந்தே நான் விஜய் வந்து வரமாட்டாருன்னு தான் நான் சொல்லி வச்சிருக்கேன். 16 சீட் எம்எல்ஏ சீட் பிடிப்பாரு அப்படிங்கிறது எனக்கு அப்ப இருந்தே ஒரு இல்ல அது வந்து உங்க அந்த சக்தினால சொல்றேன். ஆமா லாஸ்ட் என்னோட டாபிக்ல வந்து மோடி இவங்களை பத்தி எல்லாம் பேசினேன், அது எல்லாமே நடந்துருச்சு. இவர் இப்ப 2026 எலெக்ஷன் வந்துட்டா மொத்த ப்ரெடிக்ஷனுமே முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அப்ப அந்த சக்தி இன்னும் இருக்கு. ஆனா அது அருவாக்கு நான் சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருந்தது தானே. அது வேற, நான் தேவையில்லாம அகோரியை தொட்டதுதான் தவறு. அகோரின்னு நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதான் தவறு. நான் நார்மலா ஒரு மரலாடியாவோ ஒரு அருள்வாக்கு சொல்றவரா இருந்திருந்தாலே போதுமா இருக்கணும். எங்க ஊர்க்காரங்களுமே அங்க போடியில அந்த அருள்வாக்கு சொல்ற கோயில் அந்த சரௌண்டிங் பீப்புளுமே சொல்றது இது ஒண்ணுதான், நீ இதுலயே இருந்திருக்கலாம், அந்த இதை நம்ம தொட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வருத்தமே. வந்து மக்களுடைய வருத்தமும் அதுதான். இப்ப மக்கள் வந்து திருப்பி நீங்க கலை வந்து இப்ப நான் வீடியோ போட கம்பேக் கொடுக்குறாருன்றது சந்தோஷம் தான் மக்களுக்கு. கமெண்ட்ஸ் எல்லாமே கம்பேக் கொடுங்க, கலை திருப்பி வாங்க, உங்க திறமையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் திருப்பி இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து திருப்பி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஆரம்பிச்சு தான் உள்ள ஃபீல்டுக்குள்ளே போவேன். நான் திருப்பி எதாவது பண்ணிடுவேன், நான் பிளேடு ஊசி அந்த மாதிரி ஏதாவது எடுத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே போகணுன்னு தான் ஒரு இது. இப்போ சினிமாவில் வாய்ப்புகள் அப்படின்னா கமிட் ஆயிருக்கீங்களா? எவ்வளோ படங்க அந்த மாதிரி? ஆமாம், இப்போ ஒரு மூவிக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மெயின் கேரக்டரே நான் தான், என்னோட கதை தான் எடுக்கிறாங்க. உங்களோட கதை? என்னோட கதையை தான் எடுக்கிறாங்க. பயோகிராஃபி ஆஃப் கலை அப்படி இல்லை, கொஞ்சம் அதில் மாறுது. ஸோ ஸ்டோரி இப்போ தான் சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் தான் லீட் ரோல் பண்ணுறீங்களா? ஓகே, அப்போ ஹீரோ தான். நான் சொன்னது போய் ஏங்க இல்லைங்க, ஏங்க உங்கள் கதை உங்களை வச்சு தான் எடுக்கிறாங்க, அப்புறம் இன்னொருத்தரைய ஹீரோவை போடுவாங்க. இல்லை இப்படி சொல்லி அவர் எடுக்காம போயிடப்போ எடுப்பாரு. அண்ணா நீங்கள் எடுங்க. இல்லை ஆக்சுவலி அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு ஆல்ரெடி. ஓகே, இப்போ அடுத்து ஒரு படம் யாருன்னு இப்போ வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது? புரியல என்னது? யார் எடுத்து? அவர் யார்? இதுக்கு முன்னாடி எடுத்த படம் அம்பி, ரோபோ சங்கர் தான் ஹீரோ, அந்த படம் எடுத்தாங்க. இப்போதான் ரிலீஸ் இருக்கு, பாட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் என்னோட படம் வரும். ஓகே, அதுல யார் ஹீரோயின்? ஹீரோயின் என்னது? ஹீரோயின் தெரியல, இனிமேல் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரி, யாரு ஹீரோயினா வந்தா சரியா இருக்கும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம கேரக்டர் அதுக்கு இவங்கள தான் பேரா வச்சுக்கணும். ஹன்சிகா மத்வானியா? நிஜமா ப்ரோ? ஏன் ப்ரோ? இல்ல ப்ரோ, சும்மா நார்மலா ஒரு முத ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ரோலா எடுத்து பண்ண போவோம். அதுக்கப்புறம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி வருவேன், சொல்ல முடியாது ப்ரோ. ஆனா உங்களை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு பொறாம இருக்கு கலை, சீரியஸா. ஒரு சின்ன வயசுலயே நிறைய பேருக்கா? உங்களுக்கா? 90s கிட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து சாபம் தான் விடுறாங்க. இப்ப எங்க அக்காவோட வீடியோ போட்டிருந்தா அது எங்க அக்கான்னு நினைக்காம இவனுக்கு மட்டும் எப்படிடா என்கிட்ட மச்சம் இருக்கடா, அடுத்தடுத்து ஏதாவது அழகழகா பொண்ணுங்க மாட்டிடுறாங்கடா அப்படின்னு கமெண்ட்ல ஓடுறாங்க. இல்ல அது எங்க அக்காடா, கூட பிறந்தவடா அப்படி.
ஏதோ பண்ணுறேன் கலையரசன், உனக்கு மட்டும் அப்படியே மாட்டிகிட்டே இருக்கு அப்படிங்கிறானுங்க. அம்மான்ட்டு அப்படியே கழுவி ஊத்துறானுங்க, உனக்கு மட்டும் எங்கிட்ட இருந்துடா கிடைக்குது. ஓகே, இப்போ ஃபேமிலி லைஃப்னா நான் பாஸ்ட்டை பற்றி பேச விருப்பப்படல. என்ன நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க, எல்லாருமே நீங்கள் சேரணும்னு விருப்பப்படுறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் நீங்கள் 2 பேரும் ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பீங்க இல்லையா? ஒன்றா நம்ம இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பேசிக்கலாம், இல்லை வேண்டாம் இதோட வைண்ட் அப் பண்ணலாம், அந்த மாதிரி என்ன முடிவுகள் 2 பேரும் சேர்ந்து? 2 பேருமே அந்த மாதிரி எந்த முடிவுமே எடுக்கல. தெரியல அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னு தெரியல. நான் ஃபேமிலி கூட சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய நெகட்டிவ் நேம்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும், பாசிட்டிவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வேண்டாம், நம்ம திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்ரோச் பண்ணலாம், உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற ஒரு அப்படிலாம் இல்லை ப்ரோ. விதியில் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், அவ்வளோதான். ஓகே, நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் காதல் எப்பயும் காதல் தான். காதல் எப்பயுமே காதல் தான். ஓகே, காதல் மனைவி தான். சரி, அதுல வந்து அந்த முடிவு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. எத்தனை ஹீரோயின் வந்தாலும் இனி ஒரு ஹீரோ ஆகும்போது எந்த யாராலையும் மாற்ற முடியாது, அதுல உறுதியா இருக்கீங்க. சரி, அரசியல் இல்ல சினிமா இல்ல நாட்டுப்புற கலை, இதுல எதுல ஸ்டேபிளா இருப்பேன் கண்டிப்பா, இதுல என்ன தவிர்க்கவே முடியாது? நாட்டுப்புற கலை. ஓகே, இப்போ அதையும் நகர்த்தி வச்சிருவோம். சினிமா அரசியல் இதுல என்ன தவிர்க்கவே முடியாது? முதல்ல சினிமா. அதுல சினிமால தவிர்க்கவே முடியாது, ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்னு தெரியல ப்ரோ. இல்ல நான் கேட்கறேன், ஒண்ணு உங்களுக்கு தானே தெரியும். இப்போ என்னோட எய்ம் இதுதான், இங்கதான் நான் போறேன், இங்கதான் நான் நிக்க போறேன், அப்படி அல்டிமேட் எய்ம்ன்றது தான் நான் கேட்கறேன். இல்ல அப்படிலாம் இல்ல. கலெக்டர் ஆகணும், இங்கிட்ட நாட்டுப்புற கலைத்துறையில எப்பயும் போல அந்த நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். இது ரெண்டும் சப்ஜெக்ட் தான். இப்போ நீங்க நிறைய மிஸ் பண்றது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். இப்போ ஒரு பிரைவசி இல்ல, அது எனக்கு புரியுது, வெளியே போனா நீங்க உங்களால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு. அதனால நான் லைஃப்ல இழந்தது இந்த பிரைவசினால, தேவையில்லாம நான் அகோரியா ஆயிட்டேன், அதனால நான் இதெல்லாம் இழந்துட்டேன்னா எதெல்லாம் இழந்துட்டேன்? ஃபேமிலி முதல்ல, மிகப்பெரிய ஒருத்தனா ஃபேமிலி. 2வது நேமு. சும்மாவே என்னை யாருமே தப்பாக பேசக்கூடாதுன்னு அவ்வளோ கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். யாராவது ஒருத்தர் பேசினாலே அந்த ஒருத்தருக்கு நான் நல்லாவே நிரூபிக்கிறதுக்கான அவனுக்கே 1 மணி நேரம் உட்காந்து பாடம் எடுத்துகிட்டு இருப்பேன் நான். நம்ம சொல்லுவேன் நான். நேமு, கலைத்துறையில் இருந்த அந்த ஒரு பொசிஷன், அந்த மாதிரி நிறைய விஷயத்த இழந்துட்டேன், எல்லாத்தையுமே இழந்துட்டேன். என்னைக்கு அது வருத்தப்பட்டு அழுதுண்டா? எங்க டெய்லியும் தாங்க அழுதுட்டு இருக்கேன். அதனால நிறைய எதிர்ப்பு சம்பாரிச்சிட்டோம் வெளியே இருந்து, அதுவா இல்ல ஃபேமிலியே நம்மள புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்றது இதுவா? ஃபேமிலி இழந்துட்டோம் அப்படிங்கிறது வருத்தம். வெளியே எதிர்ப்பெல்லாம் அதெல்லாம் வரத்தானே, அதெல்லாம் நின்று அதெல்லாம் சமாளிச்சிருவேன். ஆனா அவங்கெல்லாம் சில பேர், நான் வந்து யாரையும் பொது பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பல, பட் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவன் வந்து உண்மையான ஒரு அகோரி இல்ல, அதனாலதான் சஸ்டைன் பண்ண முடியல, இப்ப பாத்தீங்களா அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சில பேர் பேசுறாங்க இல்லையா? அந்த அந்த கருத்துக்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ எங்களோட அந்த பாஸ்ட் என்னோட ஃபேமிலி இஷ்யூ வராம இருந்திருந்தா கண்டினியூஸ்லாம் இதுல டிராவல் பண்ணியிருப்பேன். என்னை யாரும் இது பண்ணியிருக்கவும் முடியாது. ஏன்னா என்னோட பேக் போனே அவங்க தானே, என் துணைவியார் தான் என்னோட பேக் போனேவும். ஸோ அவங்களே இதாகும். இல்லை அதுதான் சொல்கிறாங்க. நான் என்னென்னா இப்போ பொதுவாகவே இப்போ நீங்கள் சில விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பேசியிருந்தோம், இந்த அகோரியா இருக்கும்போது இந்த ப்ரெடிக்ஷன் உட்பட நிறைய விஷயங்கள். அப்படி பேசும்போது காளியை பற்றியெல்லாம் அவன் அப்படி பேசிட்டான், கண்டிப்பாக அவன் அதுக்கு அனுபவிப்பான் அப்படின்லாம். அப்படி பார்த்தா இப்போ என்னை பேசினதுல நான் மட்டும் அந்த ஸ்ட்ரகிள் அனுபவிக்கல, எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு இல்லை, எல்லாருக்குமே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அடி மேலே அடி தான். அப்போ அதுக்காக அவங்க என்ன பேசுனாங்கன்றக்காண்டி அடி வாங்குறாங்கன்னு நான் நினைச்சுக்கிறது அந்த மாதிரி தான் எல்லாத்தையும். இல்லை இல்லை, நீங்கள் உச்சபட்சமாக ஒரு லைம் லைட்டில் இருந்தீங்கல்ல, உங்களை சுற்றி தானே அந்த டாக் எல்லாமே இருந்தது, அப்போ உங்களை நோக்கி தானே அந்த அட்டென்ஷன். இல்லை மற்ற சாமியாரெல்லாம் சேர்ந்து எனக்கு சூனியம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு. இருக்கலாம். ஓகே, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்லாம் இருக்கு. பட் உங்களுக்கும் அந்த இப்போ அந்த சக்தி இருக்கு அப்படிங்கும்போது அதை அதுலயே ஓவர் கம் பண்ணி வர்றது. நான் அந்த என்னை சுற்றி அந்த ஒரு சேஃப்டி லைன் பண்ணாமல் விட்டுட்டேன் நான். அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டேன் நான். எனக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதான் நம்ம காளி கும்பிடுறோம்ல, நம்மளை அதெல்லாம் டக்குன்னு அஃபெக்ட் பண்ணாது, அம்மா பக்கத்திலே தானே இருக்கும் அப்படின்னு என்னை நானே நினச்சிக்கிட்டேன் நான். அப்போ உங்களை எதிர்த்தவங்களுக்கு சக்தி இருக்கு அப்படின்றத இல்லை, ஆன்மீகம் உள்ளே போயிட்டாலே பெரிய சக்தின்னா அப்படின்றத விட அவங்களுக்கு பேசிக்காகவே ஒவ்வொருத்தவங்களுக்கு அதை எப்படியாவது வந்துடும், அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே வந்துடும். அதுக்கு போய் உட்காந்து மந்திரம் படிச்சுட்டு இருக்கணும், அது மந்திரம் படிக்கிறதுங்கிறது எனக்கு இந்த இது தேவை, இந்த சக்திகள் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மந்திரத்தை வந்து கண்டினியூஸாக அந்த ஜெபம் உருட்டுறது. மற்றபடி பேசிக்காக இருக்கிறது இருக்கும். சரி, எனக்கு அந்த தங்கம்லாம் வர வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், அது இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் பண்ணியிருக்கலாம், அதை கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் நான். இனி தங்கம் வராதா? தங்கம் வராது, மண்ணை பொண்ணாக்க மண்ணுதான் வரும். மண்ணு தான் வருமா? அது நானே எடுத்துக்கோனேன்.
நான் கனவோட இந்த கலை வந்து நமக்கு மண்ணையெல்லாம் தங்க மாத்தி தருவாரு, நான் நேரம் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் இந்த மலையெல்லாம் தங்க மாத்திடலாம். ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே இல்லாம இருந்திருந்தா நான் இதுல அப்படியே போயிருப்பேன். நான் இப்பயும் ஒண்ணும் இல்ல, பார்க்கலாம். ஓகே, அப்ப இந்தியாவுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனாவது பார்க்க முடியும்ல? இந்தியாவின் ஒரு மைக்கேல் ரிசல்ட் எப்படி ஜாக்சன் வருதுன்னு தெரியல, பாப்போம். எந்த ரிசல்ட் சொல்றீங்க? இது ஃபுல்லா இந்த ட்ரீட்மென்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ரிசல்ட்? அப்படியா? ஃபுல்லா ட்ரீட்மென்ட் ஃபுல்லா முடியும் போது எப்ப முடியும்? எப்ப ஆரம்பிப்பீங்க? ஜனவரி வரைக்கும் இருக்கு ட்ரீட்மென்ட். இப்போ ஆரம்பிச்சாச்சா? போயிட்டு இருக்கா. இது இப்போ முடிஞ்சு இப்போ 15 நாள் ஆச்சு. இது வந்து பியர்டு தானே? ஆமா, பியோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அடுத்து அப்படியே ஒண்ணொண்ணா பண்ணுவாங்க. டீத், ஸ்கின், பாடி, இது மசில்ஸ். டீத்தா? ஆமா, டீத்துக்கு என்ன இத நல்லா ஃபுல்லா எடுத்துட்டு வேற பல்ல வச்சிருவாங்க. ஃபுல்லா எடுத்துட்டு வேற பல்ல. இப்ப வேற ஒரு லுக். டாட்டூ கண்டினியூவா டாட்டூல நிறைய இன்னும் போட்டிருப்பேன் நான். பிரைவசி அதுன்னு எல்லா இடத்துலயுமே போட்டிருப்பேன் நான். கவர்மெண்ட் ஜாப் போறதுனால கொஞ்சம் அப்படியே பேனிக் ஆயிடுச்சு. வேணாம், நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு. இப்போ போட்டதவே ரிமூவ் பண்றத சொல்லிட்டாங்கன்னு ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை ஜாப் கிடைச்ச உள்ள போயிட்டா. ஏன்னா ஆனா இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குமே டாட்டூ அலௌட் இருக்கு. பட் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இங்க எங்க இருக்கணும், இங்க எங்க இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால நான் எந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைக்குதோ அதை பொறுத்து டாட்டூ வச்சுப்பேன். இல்லைன்னா அடுத்து போடுறதுலாம் ஒருவேளை கலெக்டர் கலை ஆகும்போது இதெல்லாம் கலெக்டர் கலை ஆகும்போது எடுக்க சொன்னாங்கன்னா எடுத்துருவேன். ஓகே, ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு புதிய அவதாரத்தை நாங்க பாக்குறதுக்கு தயாரா. எத்தனை அவதாரம் இருக்கும்? ஓ, இதுவும் தற்காலிக அவதாரம் தானே? அப்போ இல்ல நீங்க எடுக்கிற இந்த முடிவு ஸ்டேபிளா இருக்குமா, இல்ல அதுவும் மாறுமா? தெரியாது. தெரியாது. யார் கையில இருக்கு அந்த முடிவு? சரி, ஃபைனலா என்ன சொல்லணும் கலை? இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, உண்மையாவே மனசு விட்டு இதை தான் நான் இந்த சொசைட்டிக்கு சொல்றேன். இன்கேஸ் அப்பாலஜிஸ் இருந்தாலும் நீங்க சொல்லலாம், தப்பு இல்லை. அதுதான் ப்ரோ. இல்லை எனக்கு என்ன அப்படின்னா, நான் திருப்பி நாட்டுப்புற கலைத்துறையில் எப்பயும் போல கலையை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் என்னுடைய பயணத்தை தொடங்குவேன். நான் கலைஞர்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலைஞர்களுடைய திறமையும் வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவேன். எல்லாத்தையும் சாதனை பண்றதுக்காகவும் முயற்சி பண்ணுவேன் நான். ஸோ மக்கள் வந்து அகோரி அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலேருந்து என்னை மாற்றி ஒரு நாட்டுப்புற கலைஞராக பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகுந்த ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நான். ஸோ அந்த சமயங்கள்ல நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் கேட்க முடியாது. யாரையாவது ஊன் பண்ணி இருந்தா அது ஒரு ஒருவேளை என்னால் யாராவது காயப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்னுடைய சாரியை கேட்டுக்கிறேன் நான். ஸோ தமிழ்ல கேளுங்க, அதுதான் நமக்கு உணர்வு. என்னால் யாராவது கஷ்டப்பட்டு இருந்தால் ஒரு மிகுந்த ஒரு மன்னிப்பை கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உழைக்க விட்டுருங்கடா. ரொம்ப சந்தோஷம் கலை உங்களோட பேசியிருந்தேன். ஆக்சுவலா இது ஒரு ஃபன் இன்ட்ராக்ஷனா தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அப்படியான ஒரு கலையா தான் நான் பார்த்து பழகினேன். இல்ல SRK பார்த்தோன்னே அந்த ஒரு ஸ்மைலே வந்துச்சு எனக்கு. இல்ல உண்மையாவே நான் சொல்றேன், எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்த உடனே ஏன் இந்த கோலம் ஒவ்வொரு அவதாரத்திலையும் முத நீங்க தான் இல்ல, நான் ஏன் இந்த கோலம்ன்றது தான் கேட்டேன் உங்களை பார்த்த உடனே. ஏன்னா ஏன் எனக்கு தெரியும் இல்லையா, ஒரு கலைஞனா தெரியும் கலை எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு ஹாப்பியான ஒரு பர்சன், எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் எல்லாமே தெரியும். திடீர்னு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அது ஷாக்கிங்கா இருந்தது. பட் இப்போ அதுல இருந்து நீங்க மீண்டு ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜுக்கு வர்றீங்க அப்படின்றதுல பெரிய சந்தோஷம். அண்டு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கட்டும், நீங்களும் நல்லதாக நினைக்கணும், நடக்கிறதும் நல்லதாக நடக்கட்டும். நிறைய பேரோட எதிர்பார்ப்பு நீங்கள் மீண்டும் உங்களுடைய குடும்பம் எல்லாமே இணையணும்னு, அது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் கலை. இன்னொரு தருணத்தில் கட்டாயமாக இதை விட இன்னொரு நல்ல பொசிஷனில் நம்ம நிறைய பேசலாம். நிச்சயமா. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.